ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற கங்குவா இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தில் சூர்யா கூட சேர்ந்து திஷா பட்டானி, யோகி பாபு, கருணாஸ், நட்டியன்ற நடராஜ், அப்புறம் பாபி டியோல், இன்னும் நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. கெஸ்ட் ரோலில் கார்த்தி வராரு. படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவாவில் போலீஸால் பிடிக்க முடியாத கிரிமினலெல்லாம் சூர்யா அண்ட் கேங் பிடிச்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆராய்ச்சி கூடத்துலேருந்து தப்பிச்சு வர ஒரு பையன் சூர்யாவை ஃபாலோ பண்ணுறான். அந்த பையன் எதுக்கு சூர்யாவை ஃபாலோ பண்ணுறான், இருவருக்கும் என்ன பந்தம், முன்ஜென்மத்தில் இருவருக்கும் என்ன பந்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோவாக சூர்யா தான் படத்தை தோல் மேலே போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் முன் ஜென்மத்தில் கங்குவாவாக மனுஷன் வாழ்ந்துருக்காரு, மிரட்டி விட்டுருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ ஒரு மாஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் சூர்யாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த முன்ஜென்ம சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை சூர்யா கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஒன் மேன் ஷோவாக சூர்யா தான் படத்தை அப்படி தாங்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு அப்புறம் இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம். டிஎஸ்பி பிஜிஎம் தெறிக்க விட்டுருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் மாஸ் சீன்ஸ்லாம் அப்படி வேறு லெவல் கூஸ்பம்ஸ் கொடுக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கங்குவா இன்ட்ரோ சீன், கருணாஸ் பேச பேச அந்த மியூசிக் கேட்கும்போது, அந்த சூர்யா என்ட்ரி பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் சிலிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் சீன்ஸுக்கு அந்த எலிவேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பிஜிஎம் தெறிக்க விட்டுருக்காரு டிஎஸ்பி. அதேமாரி பாபி டியோல் அவருடைய இன்ட்ரோக்கும் ஒரு தரமான பிஜிஎம். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மில் டிஎஸ்பி செதுக்கி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அதே பிஜிஎம் கொஞ்சம் மைனஸாகவும் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜி ஒர்க்குங்க. அந்த முன்ஜென்ம கதையில் சிஜி ஒர்க் அவ்வளோ சூப்பராக, கிராஃபிக்ஸ் ஒர்க் அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. இதை ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு பொம்மை மாதிரி ஃபீல் ஆகாமல் ரியாலிட்டிக்காக அவ்வளோ சூப்பராக சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் அந்த முதல்ல கூட ஃபைட் பண்ணுற சீன்ஸு, அந்த கடலில் அந்த போட் ஃபைட்டு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு சிஜி ஒர்க் இந்த படத்தில் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவு முக்கியமாக சொல்ல போனால் அந்த கடல் காட்சியில் வர ஒளிப்பதிவாக இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ளே காட்டுற சீன்ஸ்களாக இருக்கட்டும், ஸோ ஒளிப்பதிவுலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி அந்த அந்த படத்தையே அந்த படத்துக்குள்ளே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மியூசிக் செம்மையாக இருக்குது, ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது, சிஜி ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகே, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டாக இருக்குது. ஆனால் ஸ்டோரி எங்கேயும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு எந்த கேரக்டர் மேலேயும் ஒரு கனெக்ட் உருவாக மாட்டுது. அவங்க ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, அந்த ஒரு சின்ன பையன் கேரக்டர் காட்டுறாங்க, அந்த கேரக்டருக்குள்ளேயும் நமக்கு ஒன்றி போக முடியல. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம்னு சொல்லுவோம். எந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கனெக்ட் ஆகலை. வரானுங்க சண்டை போகிறானுங்க, வரானுங்க சண்டை போகிறானுங்க, இப்படி தான் படம் ஃபுல்லாக போதே தவிர ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியாகவும் ஒரு கனெக்ட் பண்ணுற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே அந்த ஸ்டோரிக்குள்ளே கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எங்கேயுமே ஸ்டோரி இல்லாமல் போனது ரொம்ப பெரிய மைனஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பிஜிஎம் அதே மைனஸாக மாறிச்சுன்னு. அது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு, ஒரே இறைச்சலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் கத்திட்டே இருக்கிறாங்க. கங்கா, பொருவா, கொடுவான்னு படம் ஃபுல்லாக கத்திட்டு இருக்கிறாங்க ஆக்டர்ஸ்லாம். பத்தாவதுக்கு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அவரோட பிஜிஎம் ரொம்ப ஹெவி லெவலில் இறைச்சலை போட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காதை ரத்த வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டை அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டாக மாறிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ பிஜிஎம் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ அதே அளவுக்கு மைனஸாகவும் இந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்றதை நான் சொல்லுவேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. நெக்ஸ்ட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கல. சண்டை நடக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சிஜி ஒரு சூப்பராக பண்ணிருக்காங்க. பிஜிஎம் மாஸ் சீன்ஸுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. பார்க்குறது ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வர கதை உள்ளே போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கவே இல்லைன்றதான் நான் படத்தை மைனஸாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வில்லன் கேரக்டரில் வர பாபி டியோல், ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதோ பெருசாக தானே பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி கடைசியாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவரை முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கெஸ்ட் ரோலில் வர கார்த்தி, அவர் எதுக்கு அந்த ரோல் பண்ணார் எனக்கு தெரியலைங்க. அவர்
அந்த கேரக்டருக்கு சுத்தமாக செட் ஆகலை. அந்த கெட்டப்பில் கார்த்தியை பார்க்கும்போது தேட்டர் சிரிக்குது. ஸோ அது வந்து தேவையில்லாத வேலை மாதிரி ஃபீல் ஆச்சு. வேறு யாராச்சும் வந்து ஒரு வெயிட்டான ஆக்டரை போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஃபேமிலி படம் மாதிரி ஆகிடுச்சு அவரை வந்து அந்த கேரக்டரை பார்த்தோன்னையும். அது முக்கியமாக சொல்லப்போனால் வந்து சிறுத்தை படத்தில் வர ராக்கெட் ராஜா மாதிரி வந்து அட்ராசிட்டி அந்த கேரக்டரை வச்சுட்டு பண்ணுறது வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ கார்த்தி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கவே இல்லை கிளைமேக்ஸில். ஸோ அது வந்து தேவையில்லாத வேலை மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ரொம்பலாம் சூரமுக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய நம்ம வந்து நெகட்டிவ்ஸ் பார்க்குறோம் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து படம் வந்து ரொம்ப சூரமுக்கெல்லாம் கிடையாது. நிச்சயம் வந்து ஒரு டைம் வந்து போய் பார்க்கலாம். டைம் பாஸ் ஆகலாம். நிச்சயம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி வந்து குழந்தைகளுக்கு அதிகம் பிடிக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த முன்ஜின்மை கதையில் வந்து அந்த சிஜி ஒர்க்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கிறது அதிக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு டைம் பாஸ் ஆகலையா போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் காதுகள் பத்திரம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். நிச்சயம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூற முக்கியம் கிடையாது, ரொம்ப ஆகவும் சொல்கிற அளவுக்கும் பெரிய படம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் படம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு 3 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.